அத்தியாயம் 9. அப்பாவின் கடைசி கடிதம். ராமசாமி இறந்து 1 மாதம் கடந்திருந்தது. வீட்டில் இருந்த கூட்டமும் குறைந்துவிட்டது. ஆறுதல் சொன்னவர்களும் தங்கள் வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டனர். ஆனால் மீனாவின் வாழ்க்கை மட்டும் இன்னும் அந்த மருத்துவமனை அறையிலேயே நின்று கொண்டிருந்தது. காலையில் எழுந்ததும் அப்பாவின் குரல் கேட்பது போல் இருக்கும். சாப்பிடும்போது, சாப்பிட்டியாமா என்று அவர் கேட்பது போல் இருக்கும். இரவில் தூங்கச் செல்லும் போது அவர் சிரித்த முகம் கண்முன் வந்து நிற்கும். அவளால் அந்த இழப்பிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அன்று மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. மீனா தனது அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அலமாரியின் மேல் பகுதியில் இருந்த ஒரு சிறிய பழுப்பு நிற கவர் கீழே விழுந்தது. அவள் அதை எடுத்தாள். அதன் மேல் ராமசாமியின் கையெழுத்தில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. என் செல்ல மகள் மீனாவுக்கு. அந்த எழுத்துக்களை பார்த்தவுடன் மீனாவின் கைகள் நடுங்கின. அது திருமண நாளன்று அப்பா கொடுத்த அதே கவர். கண்ணீருடன் அதை திறந்தாள். அதற்குள் ஒரு கடிதம் இருந்தது. நடுங்கும் கைகளால் படிக்கத் தொடங்கினாள். என் அன்பு மகள் மீனா, இந்த கடிதத்தை நீ படிக்கும்போது நான் உன் அருகில் இருக்க மாட்டேன். நான் போகிறதை நினைத்து நீ அழுவாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு தந்தையாக நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் கேட்கிறேன். எனக்காக நீ இனி அழக்கூடாது. உன் அம்மா இறந்த பிறகு நீ ஒரு மகளாக வாழவில்லை. ஒரு தாயாகவும் ஒரு தந்தையாகவும் ஒரு அக்காவாகவும் வாழ்ந்தாய். உன் வயதில் மற்ற பெண்கள் கனவு கண்டபோது நீ எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினாய். நான் உனக்கு எதையும் சேர்த்து வைக்கவில்லை. பெரிய சொத்துகளும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நிம்மதியாக விட்டுச் செல்கிறேன். உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் ஒரு மனிதரை. அருணின் கண்களில் நான் பார்த்த அன்பு உன் அம்மா என்னை பார்த்த அன்பை நினைவுபடுத்தியது. அதனால்தான் நான் நிம்மதியாக கண்மூடினேன். மீனா, இனிமேல் உனக்காக வாழு. சிரி, சந்தோஷமாக இரு. அதுதான் எனக்கு நீ செய்யும் மிகப்பெரிய அஞ்சலி. கார்த்திகை கவனித்துக்கொள். ஆனால் உன் வாழ்க்கையை மீண்டும் தியாகம் செய்யாதே. ஒரு நாள் நீ சிரித்துக் கொண்டிருப்பதை மேலிருந்து நான் பார்த்தால் அதுவே என் சொர்க்கம். அன்புடன் உன் அப்பா. கடிதத்தை படித்து முடித்தவுடன் மீனா கதறி அழுதாள். அப்பா! அவள் அந்த கடிதத்தை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். அந்த நேரத்தில் அறையின் கதவு மெதுவாக திறந்தது. அருண் உள்ளே வந்தார். மீனா! அவள் கண்ணீருடன் கடிதத்தை அவரிடம் நீட்டினாள். அருண் அமைதியாக அதை படித்தார். படித்து முடித்த போது அவரது கண்களும் கலங்கியிருந்தன. உங்க அப்பா ரொம்ப பெரிய மனுஷன். மீனா தலை அசைத்தாள். நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். அருண் அவள் அருகில் அமர்ந்தார். அவரை யாராலும் மாற்ற முடியாது. ஆனா அவர் ஆசை நிறைவேறணும். என்ன ஆசை? நீ சந்தோஷமா வாழணும். மீனா அமைதியாக அவரை பார்த்தாள். பல நாட்களுக்குப் பிறகு அவளது மனதில் ஒரு சிறிய வெளிச்சம் தோன்றியது. நான் முயற்சி பண்றேன். அருண் சிரித்தார். நான் உங்க கூட இருக்கேன். அன்றிரவு மீனா வீட்டின் மாடியில் நின்று வானத்தை பார்த்தாள். நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. அவளுக்கு அவற்றில் ஒன்று தனது அப்பா போல தோன்றியது. அப்பா என்று மெதுவாகச் சொன்னாள். நான் இனி அழமாட்டேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழ முயற்சி பண்றேன். அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு நட்சத்திரம் இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது போல அவளுக்கு தோன்றியது. அது ஒரு தந்தையின் ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். 7 மார்ச் 12:37 AM. மணிமாமா. அத்தியாயம் 10. புதிய வாழ்க்கை. ராமசாமி இறந்து 6 மாதங்கள் கடந்திருந்தன. காலம் எந்த காயத்தையும் முழுவதுமாக குணப்படுத்தாது. ஆனால் அந்த காயத்தோடு வாழ கற்றுக் கொடுத்துவிடும். மீனாவும் அப்படித்தான். அப்பாவின் நினைவுகள் இன்னும் அவளது மனதில் இருந்தன. ஆனால் அந்த நினைவுகள் இனி அவளை அழ வைக்கவில்லை. மாறாக வாழ வேண்டும் என்ற தைரியத்தை கொடுத்தன. அன்று காலை வீட்டின் முன்னிருந்த துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றினாள் மீனா. அவள் மெதுவாக வானத்தை பார்த்தாள். அப்பா, நான் நல்லா இருக்கேன் என்று மனதிற்குள் சொன்னாள். அந்த நேரத்தில் வீட்டின் உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. மீனா, காபி ரெடியா? அது அருணின் குரல். மீனாவின் உதட்டில் ஒரு புன்னகை மலர்ந்தது. இதோ வரேன். அவள் உள்ளே சென்றாள். அந்த 6 மாதங்களில் அருண் ஒரு நல்ல கணவனாக மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பராகவும் இருந்தார். மீனா அழும்போது ஆறுதல் கூறினார். அவள் அமைதியாக இருக்கும்போது அவளது அமைதியை புரிந்து கொண்டார். அவள் சிரிக்கும்போது அந்த சிரிப்பை ரசித்தார். அவர் ஒரு நாளும் எல்லாத்தையும் மறந்துடு என்று சொல்லலை. மாறாக உங்க அப்பாவை நினைச்சுக்கோங்க. ஆனா அவர் ஆசைப்பட்ட மாதிரி வாழவும் மறந்துடாதீங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அதுதான் மீனாவை மீண்டும் வாழ்க்கைக்கு கொண்டு வந்தது. கார்த்திக்கும் நல்ல வேலை கிடைத்திருந்தது. அவன் முதல் சம்பளத்தை வாங்கிய நாள் நேராக அக்காவிடம் வந்து நின்றான். அக்கா, என்னடா? அவன் ஒரு கவரை அவளிடம் கொடுத்தான். இது என்ன? என்னோட முதல் சம்பளம். மீனாவின் கண்கள் கலங்கின.
எனக்கு எதுக்குடா? கார்த்திக் சிரித்தான். நீங்க என்னக்காக உங்க வாழ்க்கையையே கொடுத்தீங்க? இது அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்ல. அவள் தம்பியை கட்டிப்பிடித்து அழுதாள். இந்த முறை அது துக்கத்தின் கண்ணீர் இல்லை, அது பெருமையின் கண்ணீர். சில நாட்களுக்குப் பிறகு அருண் மீனாவை ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றார். எங்க போறோம்? ஒரு முக்கியமான இடம். சில நிமிடங்களில் அவர்கள் ஒரு சிறிய குழந்தைகள் இல்லத்தின் முன் நின்றனர். இங்க எதுக்கு? அருண் மெதுவாகச் சிரித்தார். உங்க அப்பா பற்றி நான் ரொம்ப யோசிச்சேன். என்ன? அவர் எப்பவும் மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்வாரே? மீனா அமைதியாக தலையசைத்தாள். அதனால அவரோட நினைவாக ஒவ்வொரு வருடமும் இந்த குழந்தைகள் இல்லத்துக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன். மீனாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அருண், இது உங்க அப்பாவுக்கு நாம செய்யும் சிறிய மரியாதை. அவள் பேச முடியாமல் அவரை பார்த்தாள். அந்த நொடியில் தனது அப்பா தவறான மனிதரை தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை உணர்ந்தாள். அன்றிரவு வீட்டின் மாடியில் இருவரும் அமர்ந்திருந்தனர். வானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்டார் அருண். மீனா வானத்தை பார்த்தாள். அப்பாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவள் மெதுவாகச் சிரித்தாள். அவர் இப்போ எங்கேயோ இருந்து நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார்னு. அருணும் வானத்தை பார்த்தார். கண்டிப்பா. மீனா தனது தலையை அருணின் தோளில் சாய்த்தாள். நன்றி. எதுக்கு? என் வாழ்க்கையில வந்ததுக்கு. அருண் அவளது கையை பிடித்தார். இது உங்க அப்பாவோட பரிசு. மீனாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. ஆனால் இந்த முறை அது வலியின் கண்ணீர் இல்லை, அது நிறைவின் கண்ணீர். சில காதல்கள் திருமணத்தில் முடிவதில்லை. சில காதல்கள் ஒரு குடும்பத்தை மீண்டும் சிரிக்க வைப்பதில் தொடங்குகின்றன. சில ஆசைகள் இறப்பால் முடிவதில்லை. ஒரு தந்தையின் கடைசி ஆசை ஒரு மகளின் புதிய வாழ்க்கையாக மாறுகிறது.